ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசியும் அரை கப் பாசிப்பருப்பு வச்சு அருமையான பாசிப்பருப்பு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதாவது மூங்கில் தால் அரை கப் எடுத்துருக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு லைட்டாக வறுவட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம். பருப்பு கருகிடக்கூடாது, அதனால் சிம்மில் வச்சே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வறுவட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம். இப்போ இதே கடாயில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அதை சேர்த்துக்கலாம். நம்ம கல் தூசி எதுவும் இல்லாமல் சுத்தம் செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வறுத்து விட்டுறலாம். அரிசி பொரிஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். பாருங்கள், அரிசியும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெண்டும் சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு மிக்ஸிங் ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுட்ரு அரைச்சிட்டு வந்துடாதீங்க. அதாவது ரவையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு பச்சரிசி குருணையும் இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுறலாம். அதாவது இந்த மாவு நெய்யில் கலந்து வரணும். அது போல் நம்ம கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், கலந்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அடி பிடிச்சிரும், நம்ம டக்குன்னு கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு விஸ்கோ ஒரு கரண்டியோ வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் 1 கப் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் மொத்தம் 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ பிஞ்சு போல் உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா ஒவ்வொரு பச்சரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். நான் எடுத்துருக்கிற பச்சரிசி பாசிப்பருப்புக்கு மொத்தமாக சேர்த்து 4 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதாங்க. கலந்து விட்டுட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், விசிலெல்லாம் நல்லா போயிடுச்சு. நல்லாவே பாசிப்பருப்பு பச்சரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். வேறு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். 1/4 கப் போல் தண்ணி. நீங்கள் வெள்ளத்துக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நுரைச்சி வந்துருச்சு. இது போல் நுரைச்சி வந்தே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அரிசி கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அதாவது இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு, அந்த ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இன்னும் கூட உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணால் நீங்கள் 2 கப் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து திரண்டு வந்துருச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்மக்கிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இது போல் ஆயில் தடவிட்டு மாவு எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உருண்டைகளாவோ அல்லது பிடி கொழுக்கட்டையாவோ எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் போல். நான் இன்றைக்கி கொழுக்கட்டை அச்சில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இது போல் உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக கொழுக்கட்டை ஷேப் கிடச்சிரும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக நம்ம அச்சில் சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி சேர்த்துட்டு மேலே நம்ம துணி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கொழுக்கட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக விட்டிங்கன்னா போதும். 10 நிமிஷம் வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக விட்டுருக்குறோம். அதனால ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. கொழுக்கட்டை கண்டிப்பாக ஆறி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரிஞ்சு வராது, உடஞ்சி வராது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஆற விட்டு எடுத்துருக்கிறேன். அருமையான சூப்பரான பச்சரிசி பாசிப்பருப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் பூ போல் நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.